வேத கதைகள் என்கிற தொடரிலே இன்றைக்கும் முதல் தினத்தில் போலவே காட்டகம் அருணம் என்கிற பகுதியிலிருந்து சில கதைகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற கதை நச்சிகேதஸ் என்ற ஒரு பால கதை. அது சில விதங்களிலே முக்கியம். எப்படி என்றால், அதே கதை கட்டோபனிஷத்திலும் வருகிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்டகத்திலும் வருகிறது, மகாபாரதத்திலும் வருகிறது. இவற்றிலே சில சின்ன விஷயங்களிலே வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட கதையினுடைய மைய பகுதியிலே வித்தியாசம் எதுவும் கிடையாது. அந்த கதையை தான் இன்றைக்கு கேட்க போகிறோம். கதையை கேட்கும் பொழுது அந்த கதையிலிருந்து நாம் அறிகிற நீதிகள் முக்கியமானபடியினாலே கதை சொல்லும் பொழுது கூடவே இந்த இடத்தில் என்ன நீதி என்பதையும் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞானவராசிம யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண சாதயார்ய மகாதேசிகாய நமஹ. நச்சிகேதஸ் என்று ஒருவன், சிறுவன், பாலகன், முனிகுமாரன். இவனுடைய தந்தை உத்தாலகர் என்பவர். உபனிஷத்திலே அவர் பெயர் பல இடங்களிலே கேட்கிறோம். அவர் ஒரு பெரிய யாகம் பண்ணினார். யாகம் பண்ணுவது என்றாலே அதிலே தானமும் கூட உண்டு. ஆனால் இவர் பண்ணின விசேஷ யாகம் தன்னுடைய முழு சொத்தையுமே யாக தட்சிணையாக கொடுத்து விடுகிற ஒரு விசேஷ யாகம். இப்படிப்பட்ட ஒரு யாகத்தை பண்ணினார். சர்வவேதசம் புலன்கள், கால்நடை செல்வங்கள் எல்லாவற்றையும் தட்சிணையாக கொடுத்து விடுவார். இப்படிப்பட்ட யாகத்தை சில பேர் பண்ணுவதாக இதிகாச புராணங்களிலேயும் நாம் கேட்டிருக்கிறோம், வேதத்திலேயும் கேட்கிறோம். இதை சொல்லும் பொழுதே சர்வவேத சொந்ததோ என்பதிலேயே நமக்கு அறிவுரை ஆரம்பித்து விட்டது. இந்த கதையிலே அவ்வப்பொழுது அறிவுரைகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம். என்ன அறிவுரை என்றால், தானம் பண்ணினால் புண்ணியம் என்பது. இது வேதம் அடிக்கடி சொல்லுகிற அறிவுரைதான். தானம் யஜ்ஞானாம் வரூதம் தட்சிணா லோகே தாதாரகம் சர்வபூதான்யுபஜீவந்தி முதலிய இடங்களிலே தானம் பண்ணுவது விசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. முக்கியமாக யாகம் பண்ணுபவர்கள் யாகம் பண்ணுகிற காலத்திலே, தீட்சிதர்களாக இருக்கிற காலத்திலே தட்சிணாதானம் பண்ணியாக வேண்டும். பிராமணர்களுக்கு, ரித்விக்குகளுக்கு. நமக்கு வேறு விதமான கதை கூட தெரியும். பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணும் பொழுது வந்தவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணினான், வாமனம் போய் தானம் வாங்கி கொண்டார் என்றெல்லாம். அதிலே தானத்தை யாக காலத்திலே பூரியாக, அதிகமாக, நிறையமாக பண்ணினால் இன்னும் கூட நல்லது என்பதெல்லாம் இந்த இடத்திலே சர்வவேத சொந்தத என்கிற பதங்களிலிருந்து நமக்கு புரிகிற நீதிகளாக இருக்கின்றன. தானம் பற்றி 3 குறிப்புகள் இருக்கின்றன. தானம் பண்ணுவதாலே புண்ணியம் என்பது ஒன்று. யாகத்திலே தானம் பண்ணுவதாலே, குறிப்பாக தட்சிணை கொடுப்பதாலே அந்த யாகத்துக்கே ஒரு நல்ல பூர்த்தி ஏற்படும். தட்சிணா இல்லாத யாகமானது வீணாகிவிடும். அப்படியே கூட ஒரு வசனம் இருக்கிறது. அஜத் நோவா ஏஷா என்று ஆரம்பிக்கிறது, யோ தட்சிணாகா என்று. அதட்சிணம் ஆன யாகமானது பாழாகிவிடும் என்றெல்லாம். அதனாலே யாகத்திலே தட்சிணை முக்கியம், தானம் பண்ணுவது முக்கியம். மொத்த சொத்தையுமே தானம் பண்ணுகிற யாகங்கள் கூட, விசேஷ யாகங்கள் கூட உண்டு. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது கதை நகர்கிறது. அவர் சர்வஸ்வதானத்தை, சர்வஸ்வம் என்றால் முழு சொத்து என்ற அர்த்தம், எல்லா சொத்தையும் தானம் பண்ணுவதை அவருடைய குமாரன் பார்த்து கொண்டிருந்தான். குமாரன் பெயர் தான் நச்சிகேதஸ். அவனுக்கு அது சின்ன வயசிலே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன சந்தேகம் என்றால், இவர் தன்னுடைய தானப்படியினாலே பசுவை தானம் பண்ணுகிறார்.
இவர் தன்னுடையது என்று கருதி வித்தத்தை தானம் பண்ணுகிறார், தன்னுடைய நிலம் என்று நிலத்தை தானம் பண்ணுகிறார், தன்னுடையது எல்லாவற்றையும் தானம் பண்ணுவதாக சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படி பார்த்தால் நானும் கூட அவருடைய சொத்து தானே. இந்த சிறுவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இவர் சர்வஸ்வ தானம் பண்ணுகிற பட்சத்திலே அது உண்மையிலேயே சர்வஸ்வதானமாக ஆக வேண்டுமா? என்னையும் தானே அவர் தானம் பண்ண வேண்டும். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அதை பண்ணுகிறார், இதை பண்ணுகிறார், வருபவர்களுக்கு வெவ்வேறு வஸ்துக்களை கொடுக்கிறார், ஆனால் என்னை யாருக்கும் கொடுக்க காணோமே என்று அவனுக்கு ஏதோ விசித்திரமாக, நமக்கு விசித்திரமாக தோன்றுகிறதே, அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. இதிலே நமக்கு ஒரு அறிவுரை இருக்கிறது. என்ன அறிவுரை என்றால், எந்த நல்ல பையனும் தன்னை தன்னுடைய அப்பாவுக்கு சொத்து, தன்னை என்ன வேண்டுமானாலும் பண்ணுவதற்கு தன்னுடைய அப்பாவுக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அப்பாவிடம் சார்ந்து பரதந்திரனாக இருக்க வேண்டும். தன்னை தன்னுடைய தந்தையானவர் சொத்தாக கூட பாவிக்கலாம் என்ற அளவுக்கு மனப்பான்மை நமக்கு ஏற்பட்டதானால் அது கிரயணீய தசா என்று பெயர். வேண்டுமானால் வேண்டுமானால் விற்றுக் கொள்ளட்டுமே என்றெல்லாம். கிரய விக்கிரயார்ஹ தசஜாசமிந்ததே என்று எதிராத்தியில ஒரு வரி வருகிறது. சிலருக்கு அடிமை என்று நினைக்கும் பொழுது சில சமயங்களிலே பாகவதர்கள் அளவுக்கு கூட போய்விடுகிறார்கள். என்னை அவன் விட்டாலும் சரி, வாங்கினாலும் சரி, அந்த அளவுக்கு கூட நாம் அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று. அது ஒரு உயர்ந்த குணம். இந்த பையனுக்கு அந்த உயர்ந்த குணம் இருந்தது. நான் அப்பாவை சேர்ந்தவன் தானே, அப்பாவனுடைய சொத்து தானே, அவர் ஏன் என்னை யாருக்குமே தானம் பண்ணவில்லை, ஆனால் என்னை போல அவரிடம் வளர்கிற மற்ற ஜீவராசிகள், முக்கியமாக பசுக்கள், அவற்றையெல்லாம் தானம் பண்ணி கொண்டிருக்கார். பசு பிராயனான என்னை மட்டும் ஏன் தானம் பண்ணுவதை பற்றி பேச்சே வரவில்லை என்றெல்லாம் யோசிக்கிறார். அவனுக்கு தான் சொத்தாக இருப்பது மட்டும் குறியில்லை, அவனுக்கு எண்ணம் வேறு விதமாக ஓடுகிறது. அப்பா ஒரு பெரிய காரியம் பண்ணுகிறார், லோகத்திலே பல பேராலும் பண்ண முடியாத ஒரு சர்வஸ்வ தட்சிணையோடு கூடின தானத்தோடு கூடின யாகத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மாலானவரை உதவி செய்ய வேண்டும். நச்சிகேதஸுக்கு ஸ்ரத்தா இருந்தது என்று அந்த வேத வாக்கியம் சொல்கிறது. என்ன ஸ்ரத்தை என்றால், தகப்பனார் பண்ணுகிற அந்த யாகமானது நல்லபடியாக நிறைவேற வேண்டும், அந்த யாகத்துக்கு சாதுண்யம் வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதற்காகத்தான் இவன் தானாகவே முன்வந்து என்னையும் யாருக்காவது தானம் பண்ணிவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்பாவிடம் போய் கேட்டே விட்டான், அப்பா யாருக்கு என்னை தானம் பண்ண போகிறாய் என்று கேள்வி. தகஸ்மை மாம் தாஸ்யசீதி. இவன் கேட்டால் இவனை சட்டை பண்ணவே இல்லை அவருடைய தந்தை. இது என்ன விசித்திரமான கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறான். தானம் பண்ணும்பொழுது இவனையும் தானம் பண்ணுவார்கள், பசுவை தானம் பண்ணுவார்கள், ஆடு மாடுகளை தானம் பண்ணுவார்கள், சொர்ண தானம் பண்ணுவார்கள். ஆனால் புத்திர தானம் யாராவது பண்ணுவார்களோ? லோகத்திலே வழக்குமே இல்லையே. இவன் ஏதோ அறியாத பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று இவனை அலட்சியப்படுத்தினார். இவன் விடுவதாக இல்லை. இவனுடைய எண்ணத்துல என்ன தோன்றி இருக்கிறது, தன்னையும் அவர் யாருக்காவது தானம் பண்ணி இருக்க வேண்டும், பண்ணும்படியாக நாம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அதனாலே திரும்பி திரும்பி அதே கேள்வியை கேட்டான். தகஸ்மை மாந்தாஸ்யசீதி, அந்த கேள்விதான். த்விதீயம் திருதீயம், இரண்டாம் தடவை கேட்டான். மறுபடியும் மூணாம் தடவை கேட்டான். அப்பா தானங்கள்லாம் நிறைய பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது குறுக்கே வந்து தன்னையும் தானம் பண்ணிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். நச்சரிப்பாக போய்விட்டது. உபதிரவம். அப்பாவுக்கு கோபம் வந்தது. பின்னே மற்ற காரியங்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இடையூறாக வந்து என்னை தானம் பண்ணி என்று சொன்னால் கோபம் வராதா?
சகஜம்தான். கோப சமயத்திலே வார்த்தையிலே என்னென்னவோ வார்த்தைகள் எல்லாம் நம்மை அறியாமல் வந்துவிடும். அந்த மாதிரி தன்னுடைய பையனிடம் கோபம் கொண்டிருக்கிற அந்த தந்தையானவர் என்ன பண்ணினார், உன்னை யமனுக்கு தானம் பண்ணுகிறேன், மிருத்யவே ஸ்வாததாமீதி, மிருத்யு தேவதைக்கு உன்னை தானம் பண்ணுகிறேன் என்று வேண்டா விருப்பாக சொல்லிவிட்டார். ஏனென்றால் கோப சமயத்தில் என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த பாலகனோ என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லிவிட்டார். யாருக்கு என்னை தானம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டேன், மிருத்யுதேவனுக்கு என்றவர் சொல்லிவிட்டார் என்று அதை வாஸ்தவமாகவே நம்பிக்கொண்டு இவன் கிளம்பியே விட்டான் யமலோகத்துக்கு. அங்கதான் மிருத்யுதேவன் இருக்கிறான், யம தர்மன் ராஜன். அவனை பார்க்குவதற்காக கிளம்பி விட்டான். இதென்ன விபரீதம் என்று திகைத்து நிற்கிறார் அப்பா. இது கூட நடக்குமோ? நான் ஏதோ அவரிடம் ஒரு வெறுப்பிலே ஒரு கோபத்திலே உன்னை யமனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் யமனை நோக்கி போய்விட்டானே பையன். அவர் தடுத்தால் கூட இவன் சமாதானப்படுத்தி விட்டு கிளம்பி போய்விட்டான். கதையிலே ஒரு திருப்பம் வருகிறது. ஸ்ரத்தை மிகுந்தவர்களுக்கு தெய்வமும் துணை புரியும் என்கிற நீதியும் நமக்கு தெரிகிறது இப்பொழுது நடக்கப் போகிற கதையில. இந்த பையன் ஏன் நச்சரித்தான் என்றால் அவனுக்கு ஸ்ரத்தை அதிகமாக இருந்தது. இந்த பையனுக்கு தெய்வமே துணை புரிய காத்திருக்கிறது என்பது எப்படி தெரியும் என்றால் கதையினுடைய அடுத்த கட்டத்திலேயே அது தெரிகிறது. அவனுக்கு அசரீரியான குரல் ஒன்று கேட்டது. தகம் குரல் மாத்திரம் கேட்கிறது, யார் பேசுறது யாரும் தெரியவில்லை. கௌதம குமாரமிதி ஆரம்பத்திலே அந்த குரல் என்ன கேட்டது, கௌதம குமாரா என்று இவனை கூப்பிடுவதா கேட்டது. இவன் என்ன கௌதம குமாரனா என்றால் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் கௌதம வம்சத்திலே வந்த பிள்ளை போல இருக்கிறது இவன் என்று. அந்த குரல் இவனுக்கு மேல் மேலே அறிவுரைகளை வழங்கிக் கொண்டே இருந்தது. அப்பாவினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, அவர் எல்லாவற்றையும் தானம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற பையனை பார்த்து அப்படித்தானே, அவர் உன்னை யமனுக்கு கொடுத்து விட்டதாக சொல்லி இருக்கிறார் அப்படித்தானே, இருக்கட்டும், அதுபடியே நடக்கட்டும், ஆனால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்றது வந்து குரல். நீ போ. எப்பொழுது போக வேண்டும் தெரியுமா? யமன் தன்னுடைய ஊரிலே இல்லாத சமயமாக பார்த்து நீ போ. அங்கே 3 ராத்திரிகள் வாசம் பண்ண. யமன் திரும்பி வந்து கேட்பான், குமாரனே எத்தனை ராத்திரிகள் இங்க வாசம் பண்ணினாய் என்று கேட்பான். அந்த சமயத்திலே சரியாக உண்மையாக 3 என்று பதில் சொல்லும். அதற்கு மேலே அவன் கேட்பான், 3 ராத்திரி இங்க இருக்கிறாயா, முதல் நாள் ராத்திரி என்ன சாப்பிட்டாய் என்று கேட்பான். அப்பொழுது நீ பதில் சொல்லு, உன்னுடைய மக்களை என்று. அதாவது யம தர்மராஜாவினுடைய பிரஜைகளை இவன் சாப்பிட்டு விட்டதாக பதில். பிறகு அவன் கேட்பான், 2ஆம் இரவிலே என்ன சாப்பிட்டாய் என்று. அந்த சமயத்திலே உன்னுடைய பசுக்களை என்று நீ பதில் சொல்லு. அதாவது கால்நடை விலங்குகள், 4 கால் பிராணிகள், நம்முடைய வீட்டிலே செல்லமாக வளர்க்கப்படும் பிராணிகள், இவற்றுக்கெல்லாம் பசுக்கள் என்று பெயர். 4 கால் இருந்தாலும் அதையெல்லாம் நான் சாப்பிட்டு விட்டதாக நீ சொல்லி வை. பிறகு 3ஆம் ராத்திரியில் என்ன சாப்பிட்டாய் என்று கேட்பான் யமன். நல்ல காரியத்தை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று பதில் சொல்லிவிடு. அதாவது அந்த பதிலின்படி நடந்திருக்குமானால் யமனுடைய புண்ணியத்தை இவன் வாங்கி கொண்டு விட்டான் என்று அர்த்தமாகும். இப்படி நான் சொல்லிக் கொடுத்தபடியாக அந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னால் உனக்கு க்ஷேமம் வரும் என்று அந்த அசரீரி வாக்கு சொல்லிற்று. ராஜா இந்த பையன் போனான். எங்கே போனான்? யம தர்மராஜாவுடைய பட்டணத்துக்கு போனான். ராத்திரிகள் முழுதுமாக அந்த யம தர்மராஜாவுடைய பட்டணத்திலே வசித்தான். யமன் இருக்கும் இடத்திலே இவன் வசித்தான். யமன் திரும்பி வந்து பார்த்த பொழுது இவன் ஏதோ விருந்தாளி வந்திருக்கிறான் என்று தெரிந்தது.
இவனிடம் கேட்டான், குமாரனே, எத்தனை ராத்திரிகள் இங்கு வசித்தாய் என்று கேட்டான். 3 என்று பதில் சொன்னான். உண்மையானது, அதுதான் உண்மைப்படியே. அதற்கு மேலே அவன் கேள்வி கேட்டான், எதிர்பார்த்தபடியே, முதல் ராத்திரியிலே என்ன சாப்பிட்டாய் என்று எவன் கேட்டான். பையன் சொன்னான், உன் பிரஜையை என்று, உன்னுடைய பிரஜையை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று. அதாவது தன்னுடைய பிரஜையினாலே இவனுக்கு என்ன சுகம் வரப்போகிறதோ அந்த சுகம் இதிலே அடிபட்டு போயிற்று. 2வது ராத்திரியிலே என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டான் எவன். பசுக்களை என்று பதில் சொல்லு நீ. அவன் கேட்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தபடியே இவன் சொன்னான். 3வது ராத்திரியிலே என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டான். உன்னுடைய நல்ல காரியத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், நற்செயலை, அதனால் வருகிற புண்ணியத்தை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்கிற அர்த்தத்திலே சொல்லிவிட்டான். அதாவது அசரீர வாக்கு என்ன சொல்லிக் கொடுத்ததோ அதை சொல்லிக் கொடுத்தபடியே சொல்லி முடித்து விட்டான். இந்த பதில்களை கேட்டு யமன் பதறி போனான். இது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறானே இவன் என்று. எதனாலே பதற்றம் என்று கேட்டால், இவன் யமனுடைய உலகத்துக்கு விருந்தாளியாக போயிருக்கிறான். விருந்தாளியாக யார் வந்தாலும் நாம் உபசரித்தாக வேண்டும். அதிதி தேவோ பவ என்பது நம்முடைய பண்பாடு. ஆனால் இந்த பையன் இங்க வந்து பட்டினியாக கிடந்திருக்கிறான். விருந்தாளியை பட்டினி போட்டால் மகாபாபம் வரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த பையனும் அதை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் என்னிடம் வந்து முதல் நாள் ராத்திரி உன்னுடைய பிரஜையை சாப்பிட்டேன், 2ஆம் நாள் ராத்திரி உன்னுடைய பசுக்களை சாப்பிட்டேன், 3ஆம் நாள் ராத்திரி உன்னுடைய எல்லாவற்றையும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். யமன் அப்பொழுது எஜமானனாக இருப்பவன், எஜமானன் என்றால் ஒரு யாகம் பண்ணுவதற்கு முன்வந்திருக்கிறவன், கை கூப்பிக் கொண்டு அவனிடம் அருகில் சென்று நமஸ்தே அஸ்து பகவஹா என்று சொன்னான். பகவஹா, வணக்கத்துக்குரியவரே, உமக்கு நமஸ் இருக்கட்டும் என்று கும்பிட்டான். பிரணாமம் பண்ணினான். வணங்கி மரியாதையாக பேச ஆரம்பித்தான். ஏனென்றால் இதற்கு பிறகு கதையிலே மரியாதை கொடுப்பதற்கான நிமித்தம் ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு விவரம் தெரிந்தவனிடம் மரியாதை கொடுக்காமல் என்ன பண்ணுவது, பாலகனாக இருந்தால் கூட. இதுவரையில் கதை, இன்னும் கதை போக போகிறது. இந்த இடத்துல நிறுத்திவிட்டு நாம் நீதிகளை பார்ப்போம். விருந்தாளியை நாம் பட்டினி போடக்கூடாது. அதிலும் ராப்பட்டினி என்பது போடவே கூடாது. என்று வேறொரு வசனம் கூட சொல்ல போகிறது. இந்த கதையில என்ன தெரிகிறது என்றால், நாம் நம்மிடம் வந்த விருந்தாளியை ஒரு நாள் ராத்திரி பட்டினி போட்டோமானால் நம்முடைய பிரஜைகளுக்கு கேடு உண்டாகும். பிரஜைகள் என்றால் நம்மை சார்ந்து வாழ்கிற திருமக்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளை பெண்கள் எல்லாரும் பிரஜைகள் தான். 2ஆம் ராத்திரியும் பட்டினி போட்டால் நம்முடைய செல்வங்கள் க்ஷீணிக்கும். செல்வங்களுக்கு உபலட்சணமாக இங்கே கால்நடை செல்வங்களை சொல்லுகிறார். இவையெல்லாம் க்ஷீணிக்க கூடாது என்றுதான் எண்ணம். ஆனால் உன்னுடைய பசுக்களை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்கிறானே, எல்லாம் அந்த விருந்தாளிக்கு போய்விடும். இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மங்கள், தர்ம சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள் இப்படி எல்லாம் சொல்லுகிற ஐயன் சொல்லுவது விஸ்மயமாக இருக்கிறது இந்த யம தர்மராஜனுக்கு. இதையெல்லாம் இவன் தெரிந்து கொண்டிருக்கிறானே என்று. புண்ணியங்கள் அந்த விருந்தாளிக்கு போய்விடும் என்று சொல்வதில் என்ன கருத்து என்றால், நாம் சம்பாதித்த புண்ணியங்கள் நம்மை விட்டு போய்விடும். ஏனென்றால் நாம் ஒரு பெரிய தப்பு காரியம் என்றால் வீட்டுக்கு வந்த விருந்தினரை 3 நாள் பட்டினி போட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நம்மிடம் புண்ணியம் ஒட்டாது, புண்ணியங்கள் எல்லாம் போய்விடும். அது விருந்தாளிக்கு போகும் என்றால், விருந்தாளி இவ்வளவு உருவை இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு புண்ணியம் சேரும், நமக்கு பாபம் சேரும். அதே ஒரு சமத்காரமாக என்னுடைய புண்ணியம் அவனுக்கு போய்விட்டது என்று சொல்லலாம். யமனுக்கு இந்த பையனிடம் ஒரு பரிவு ஏற்பட்டது, ஒரு பிரீத்தி ஏற்பட்டது. உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேள் என்றான் யமன்.
யாரிடம் பிரீத்தி ஏற்பட்டது? இந்த நச்சிகேதஸ் என்கிற பையனிடம். அதனால்தான் இந்த நச்சிகேதஸ் ஒன்றும் தபஸ் பண்ணவில்லை, அவர் கேட்கவில்லை. யமதர்மராஜனாக பார்த்து நச்சிகேதஸே உனக்கு ஏதாவது வர வேண்டுமானால் கேள் என்று சொல்கிறான். எதிலேயும் நமக்கு நீதி கிடைக்கிறதுனா இந்த கதையின் ஒவ்வொரு நகர்விலேயும் ஒரு நீதியை நாம் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். 10-12 நீதிகள் இந்த மாதிரியே வரப்போகிறது. இங்கே என்ன நீதி என்றால், நாம் தேவதைகளை உகப்பித்தோமானால் அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பது. அவர்களிலேயே கூட உபகாரம் பெற்றுக் கொண்டவர்கள் உபகாரத்துக்கு வருவார்கள் என்று இருக்கும் பொழுது தேவர்களை கேட்பானே. நச்சிகேதஸ் யமதர்மராஜனை உகப்பிட்டிருக்கிறான். அதனாலே யமதர்மராஜன் நச்சிகேதஸை உதவிக்கு வருகிறான். உதவிக்கு வருவதால் தான் அதை இவ்வளவு நகர்ந்து கொண்டிருக்கிறது, வரம் கொடுக்கிறேன் என்று முன் வருகிறான். நச்சிகேதஸ் என்ற சிறுவனிடம் மிருத்யு தேவதைக்கு அருள் ஏற்பட்ட காரணத்தாலே அவன் கேட்ட வரத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று அவனை வரம் கேட்க வைக்கிறான். நீ வரம் கேளு, நீ கேட்டதே நான் கொடுக்கிறேன் என்று. நச்சிகேதஸ் பதில் சொன்னான், வரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அப்படியே வரம் கேட்கிறேன் என்றான். என்ன வரம் கேட்டான் என்றால், உயிருடன் என் தந்தையிடம் போக வேண்டும் என்றான். அவன் தந்தையிடம் இருந்தவன் தான். தானாகவே தந்தையை விட்டுவிட்டு யமதர்மராஜன் வந்து இருக்கிறான். உன்னை யமனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னதே சாக்காக வைத்துக் கொண்டு இங்கு வந்திருக்கிறான். இங்க வந்த பிறகு நான் உயிருடன் தந்தையிடம் சேர வேண்டும் என்று இதற்காக சொல்லுகிறான். அவனுடைய கருத்து என்ன என்றால், அந்த கர்மமும் சாதுண்யம் பெற வேண்டும், அதற்காக நானும் தானம் பண்ணப்பட வேண்டும். தந்தை தன்னை எவனுக்கு தானம் பண்ண விட்டதாக தெரிவித்ததை நம்பி அது உண்மையாக இருக்கட்டும் என்று யமதர்மராஜனுடைய லோகத்துக்கு வந்திருக்கிறான் அவன். ஆனாலும் கூட எதற்காக வரம் கொடு என்று அவர் கேட்ட பொழுதோ, அந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்த பொழுது தந்தையினுடைய நினைத்து இனி தந்தையிடம் தான் உயிருடன் போவதையே வரமாக பெற்றால் நல்லது என்று அவனுக்கு தோன்றிற்று. வாஸ்தவத்திலே அவனை தந்தை கோபித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தால் கூட அவனுக்கு தெரியும், தந்தை வெளியில் கோபமாக இருந்தாலும் உள்ளே மிக பரிவு இருப்பதால் தான் கோபித்துக் கொண்டிருக்கிறார் என்று. இவனுக்கு பித்ரு பக்தி அதிகமாக இருந்தது. அதனால்தான் நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு வந்ததே கூட அதான் காரணம். நச்சிகேதனுடைய பிதாவுக்கு கர்மம் எல்லாம் ஈடேற வேண்டும் என்பதுதான் 2 இடங்களிலேயும் காரணம். தன்னுடைய பிரிவினாலே தன்னுடைய தந்தை வாடுகிறார் என்பதையும் அவர் விரும்பவில்லை. தன்னுடைய தந்தை சௌக்கியமாக இருக்க வேண்டும், அவர் நிகழ்த்துகிற கர்மமும் சரியாக நடைபெற வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறான். இதிலே நமக்கு என்ன நீதி என்றால், நம்முடைய தந்தை எதை உகப்பாரோ அதை நாம் பண்ண வேண்டும். நாம் ஒரு காரியம் பண்ண ஆரம்பித்தோமானால் இது நம்முடைய தந்தைக்கு பிடிக்குமா என்று பார்த்து பார்த்து பண்ண வேண்டும் என்பது. இப்படி தன்னுடைய தந்தையிடம் போக வேண்டும் என்று இவன் வரங்கேட்டதை கேட்டு மிருத்யுதேவன் மகிழ்ந்தான். சரி, இவன் நல்ல பையன். இவன் எந்த விதத்திலே நல்லவன் என்றால், முதலாவது விருந்தோம்பல் பற்றிய, ஆதித்யம் பற்றிய தர்ம சூட்சங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அது ஒரு நன்மை. அதோடு நிற்காமல் தன்னுடைய பிதாவிடம் பக்தியோடு இருக்கிறான். பிதாவினுடைய கர்மம் நன்றாக நடைபெற வேண்டும் என்று துடிக்கிறான். தன்னை விட்டு பிரிந்த பிதா இயங்குவாரோ என்னமோ, அவருக்கு கஷ்டம் வைக்கக்கூடாது என்றெல்லாம் இவன் நினைக்கிறான். இது கூட இவனிடம் இருக்கிற நல்ல குணம். முதலிலே ஸ்ரத்தா என்கிற நல்ல குணத்தில் இருந்து ஆரம்பித்து எத்தனையோ நல்ல குணங்கள் இவனிடம் இருக்கின்றன. அதனாலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. யாருக்கு ஏற்படுகிறது? இந்த யமதர்மராஜனுக்கு. ஏன்? அவன் பெயரே தர்மராஜன்.
தர்மம் நடக்கிறது என்று கேட்டாலே அவனுக்கு மகிழ்ச்சி அதிகம் ஏற்படும். அதுதான் இங்க நடக்கிறது. இப்பொழுது முதல் வரத்தை கேட்டபடியே கொடுத்து விட்டு, சரி நீ இங்கிருந்து திரும்பி தந்தையிடம் உயிரோடைய போகலாம் என்று கொடுத்து விட்டான். ஒன்று கவனிக்க வேண்டும், யமலோகத்துக்கு போனவர் யாரும் அதுக்கு முன்னையோ பின்னையோ உயிரோடு கிடையாது சரித்திரத்திலே. இது ஒரு ஆச்சரியாவகமான ஒன்று. இவன் யமலோகத்துக்கு வந்து யமனிடம் பேசி யமனிடம் பிரார்த்தனை பெற்று மறுபடியும் உயிர் நீங்காமலே உயிரோடு கூடவே மறுபடியும் பூலோகத்துக்கு தன்னுடைய தந்தையாரோடு வருவது என்பது. இவன் இப்படி அருள் புரிந்ததிலே நமக்கு என்ன நீதி என்றால், நாம் தர்மிஷ்டராக இருந்தால் நம் மீது தேவதா பிரீத்தி ஏற்படும் என்கிற நீதி கிடைக்கிறது. இந்த கதைகளே தேவதா என்று சொன்னது மிருத்யு தேவதா. மிருத்யு தேவதனுடைய பிரீத்தி நச்சிகேதஸ் மேலே ஏன் ஏற்பட்டது என்று பார்த்தால், அவன் தர்மிஷ்டனாக இருக்கிறான். அதனாலே மிருத்யு தேவதைக்கு அவனின் தர்ம தேவதையோ தர்ம தேவதைக்கு தர்மிஷ்டர்களை பிடித்திருக்கிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவன் சொல்லிவிட்டான், இரண்டாவது வரத்தை நீ கேட்கலாம் என்று. நச்சிகேதஸ் இரண்டாவதாகவும் ஒரு வரத்தை வேண்டினான். இஷ்டாபூர்த்தங்கள் எனக்கு குறைவற்றிருக்கும்படி அருள்க என்று கேட்டான். இஷ்டாபூர்த்தங்களை பற்றித்தான் கேட்டான். அது புது வஸ்து இல்லை. ஏற்கனவே இஷ்டாபூர்த்தங்கள் சிலவற்றோடு அவன் இருக்கிறான். அதனாலே எனக்கு அது குறையாமல் இருக்கும்படியாக அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறான். அது என்ன இஷ்டாபூர்த்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், தர்மங்களிலே 2 வகைகள் இருக்கிறது. முதலாவது இஷ்டா என்ற வகையிலும், இரண்டாவதை பூர்த்தா என்ற வகையிலும் சேர்க்கலாம். இஷ்டா என்றால் என்ன என்றால், யஜ்ஜி என்கிற வினையடிக்கின்ற வழியாக வந்திருக்கிறது. யஜிக்கப்பட்ட என்ற அர்த்தமாகிறது. வாஸ்தவத்திலே இந்த இடத்திலே யாகங்கள், யஜ்ஞங்கள் முதலிய வைதிக கர்மங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இஷ்டா என்ற பதம் போதிக்கும். அதற்கடுத்தது பூர்த்தா என்கிற இன்னொரு பதம் இருக்கிறது. குணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, சசிய சமர்த்தியை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியாக பல பேருக்கு லோகோபகாரகமான செயல்களை எல்லாம் செய்தால் அந்த செயல்களுக்கு பூர்த்தங்கள் என்று பெயர். இந்த கதை பகுதியிலிருந்து என்ன நீதி கிடைக்கிறது என்றால், நாம் இஷ்டாபூர்த்தங்களை பண்ணி தர்மிஷ்டராக வேண்டும் என்று. அதைத்தான் அவனும் விரும்பினான். அதையே ஒரு வரமாக கொடு என்று கூட கேட்டான். நமக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் கூட வரமாக எது பிரயோஜனமோ அதை கேட்க வேண்டுமே தவிர எது சாதனமோ அதை கேட்க தோன்றாது. இவனுக்கு அப்படி தோன்றி இருக்கிறது. இஷ்டாபூர்த்தங்களை பண்ணினால் என்ன பலன் வருமோ அந்த பலனையே தான் கேட்டுவிட்டால் என்ன, இஷ்டாபூர்த்தங்கள் எனக்கு குறைவற்று இருக்க வேண்டும் என்றுதான் இவன் கேட்கிறான். அதனுடைய பலன் அது இருந்தால் தானே கிடைக்க போகிறது. சரி, உன்னுடைய இஷ்டங்களும் பூர்த்தங்களும், அதாவது நீ பண்ணுகிற 2 வகை தர்மங்களும் தேயாமல் அட்சிதமாக உனக்கு இருக்கட்டும் என்றான். ஆனால் இது நடைபெற வேண்டுமானால் அதற்கு ஒரு உபாயம். அந்த உபாயத்தை அவன் சொல்லிக் கொடுத்தான். ஒரு வைதிக கர்மம், அதை உபதேசித்தான். அந்த கர்மம் என்பது ஒரு அக்னி சயனம். அந்த சயனத்தை பண்ணுகிறவனுக்கெல்லாம் இஷ்டாபூர்த்தம் க்ஷயிக்காது, குறைபடாது என்று சொல்லி உபதேசித்தான். இப்பொழுது இந்த நச்சிகேதஸ் என்பவன் தனக்குத்தான் ஒன்று வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஆனால் அவனுக்கு அதை கொடுக்க முன்வந்த மிருத்யுதேவன் என்ன பண்ணினான்? சயனம் ஒன்றை உபதேசித்து, நீ மட்டும் இல்லை, எவனெல்லாம் இந்த சயனத்தை பண்ணுகிறானோ அவனுக்கெல்லாம் என்று சொல்லிவிட்டு அந்த உபதேசத்தை பண்ணினான். கர்மத்துக்கு என்ன பெயர் வைத்தான்? நாச்சிகேத அக்னி சயனம் என்று பெயர் வைக்கும் பொழுதே நாச்சிகேத என்று நச்சிகேதனுடைய பெயரையும் சேர்த்து வைத்தான். அதிலே அக்னி சயனத்துக்கு அதை கேட்டவனுடைய பெயர் வர வேண்டுமா என்றால் ஏதோ யம தர்மராஜனுக்கு அவனிடம் அனுகிரகம் அந்த பெயரோடு வைத்து விட்டான்.
இந்த சிறுவனுடைய பெயரை அந்த அக்னி சயனத்துக்கு வைத்தான். இது மகோபகாரமாயிற்று. எப்படி நாம் அதனாலே பயன்பெறுகிறோம் என்று கேட்டால், நாமும் கூட நாச்சிகேதாக்னி மூலமாக இஷ்டாபூர்த்த அக்ஷயம் என்ற அதே பலனை பெற முடியும். இதிலிருந்து நமக்கு ஒரு நீதி தெரிகிறது. நாம் நல்லவர்களை ஆதரித்தோமானால் பிற்காலத்தவர்களுக்கு கூட நன்மை விளையும் என்று. இந்த ஸ்லோகத்திலேயே கூட இந்த வரத்தின் மூலமாக நமக்கு அந்த நீதி தெரிகிறது. அந்த வரத்தையும் கொடுத்தான் யம தர்மராஜன். பிறகு மூன்றாவதாகவும் இன்னொரு வரம் கேள் என்றான். ஒரே சமயத்தில் ஆரம்பத்தில் 3 வரம் கேள் என்று சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லவில்லை. முதலிலே ஒரு வரம் கேள் என்றான். படிப்படியாக அவனை பார்க்கிறான், ஆழம் பார்க்கிறான். அவன் வைக்கிற பரீட்சைகளே உத்தீர்ணனாகி கொண்டு வருகிறான். அவனுக்கு நன்றாக கூறுகிறது இவன் மற்ற பலன்களிலே நாட்டம் கொண்டவன் கிடையாது என்பது. பார்த்து விட்டுத்தான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பட்டினி இருந்திருக்கிறானே இவன் நம்முடைய ஊரிலே, அதை ஈடுகட்ட வேண்டும் என்றால், அந்த பாவத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யமன் இப்படி எல்லாம் நினைக்கிறானா, 3 வரங்களை கொடுத்து விடுவோம் என்று. என்ன சம்பந்தம் என்றால் 3 என்கிற சங்கியா சம்பந்தம். இவன் 3 நாள் நம்மிடம் இருந்திருக்கிறான், 3 சேர்ந்திருக்கின்றன. அவங்கள் போய்விடும் என்ற எண்ணத்திலே அவன் 3 வரங்களை கொடுக்க தயாராகிவிட்டான். இதிலிருந்து நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது? நாம் ஒருவரிடம் அபகாரப்பட்டோமானால், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருக்கு தீங்கிழைக்க நேர்ந்து விட்டதானால் நாம் என்ன பண்ணலாம் என்றால், அவருடைய உள்ளம் குளிருமாறு அவருக்கு உதவி செய்வது அதற்கு பரிகாரமாகும். இந்த நீதி இந்த கதையில இந்த இடத்துல எப்படி தெரிகிறது என்றால், அதைத்தான் யமன் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது உள்ளம் குளிரும்படியாக அவனுக்கு ஒரு உபகாரத்தை பண்ணிவிட்டால் நச்சிகேதஸை பட்டினி போட்ட பாவம் நமக்கு வராது போகும் என்று அவனுடைய கருத்து. கேட்க சொன்னான் அல்லவா? 3வது வரம் நச்சிகேதஸ் யோசித்தான். புனः மிருத்யுஞ்சயதி, அவன் கேட்ட வரம்படி கொடுத்தானால் மிருத்யுவையே அப்ப ஜெயம் பண்ண முடியும். என்ன கேட்டான்? மரணத்தை வெல்லும் வழியை எனக்கு சொல்லித் தருவீராக என்று வேண்டும். மிருத்யுவை ஜெயிக்க வேண்டும். புனர்மிருத்யோர்மே பஜிதிம் ப்ரூஹீதி என்று. இந்த கேள்வி அவன் எதிர்பார்க்கவில்லை யமன். ஆனால் ஏன் இந்த கேள்வியை யமனிடம் கேட்டான் என்றால், யமன் தான் மரண தேவதையே. தேவதையிடம் போனால் மரண ஜெயத்துக்கான ஹேது நமக்கு புரிய வரலாம். வேறு யாரிடம் போய் புனர் என்று கேட்க முடியும்? அதனாலே அவனும் யோசித்து பார்த்துதான் 3வது வரத்தை கேட்டிருக்கிறான். எந்தெந்த தேவதைகளும் எந்த வரத்தை கேட்கலாம் என்று தெரிந்து நாம் கேட்க வேண்டும். அதை அவன் பண்ணியிருக்கிறான். யோசித்து பார்த்தோமானால் மிருத்யு ஜெயம் என்பது, மறுபிறவி இன்மை என்பது மோட்சம் என்கிற மகாபுருஷார்த்தம். யமன் பிகு பண்ணி கொண்டான். இவன் என்ன மிக மிக பெரியதையெல்லாம் மரமாக கேட்கிறானே என்று. அதனாலே யமன் என்ன பண்ணனான்? அவனோடு சிறிது உரையாடி மற்ற ஐஸ்வர்யாதிகளிலே ஆசை காட்டினான். பெரிய கிரகங்கள், ஆராமங்கள், உத்தியானங்கள், ஐஸ்வர்யங்கள், தனங்கள், தானியங்கள், பந்துக்கள் எல்லாவற்றையும் கேட்டிருக்கலாமே. நீ நான் கொடுக்க தயாராக இருக்கிறேனே. அவை எல்லாவற்றையும் விட்டு நீ மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே,
அது முடியாத காரியமாயிற்றே என்றெல்லாம் பேசினான், ஆசை காட்டினான். ஆனால் நச்சிகேதஸ் தன்னுடைய கொள்கையிலே விட பிடியாக இருந்தான். எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அவன் காட்டின ஆசைக்கெல்லாம் நச்சிகேதஸ் மசியவில்லை. இறுதியிலே என்ன பண்ணினான் யமன்? நச்சிகேத வித்யை என்று ஒன்றை உபதேசித்தான். நச்சிகேதாக்னி வித்யைதான் அது. அவன் திருத்தனானான். வரங்களையும் பெற்றுக்கொண்டு திரும்பி தன்னுடைய தந்தையிடம் வந்து சேர்ந்து விட்டான் என்று கதை சுபமாக முடிகிறது. இந்த கதையிலே நமக்கு ஒரு நன்மை என்ன என்றால், இந்த கதையை கேட்பவர்களுக்கு எல்லாருக்கும் கூட பெரிய புண்ணியம் ஏற்படும். இவர்கள் எல்லாம் புண்ணிய ஸ்லோகர்கள். நச்சிகேதனுடைய கதையை கேட்டால் நமக்கு புண்ணியம் வரும், கேட்பவர்களுக்கு. இந்த கதையை நான் ஏற்கனவே சொன்னபடி பல இடங்களிலே இருக்கிறது. ஏதாவது ஒரு விதமாக நச்சிகேதனுடைய கதையை கேட்டு நாம் எல்லாம் புண்ணியாத்மாக்கள் ஆகலாம். இன்றைக்கு நச்சிகேதனுடைய கதையை கேட்டு நாம் புண்ணியாத்மாக்களாக ஆகி இருக்கிறோம் கூட. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.